பால் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பால் ஒரு பாலே கிடையாது. ஏன்னா நம்ம நேரடியாக மாட்டை பால் கறந்து கொண்டு வரவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிறது கிடையாது. அது ஒரு நிறுவனங்களுக்கு போய் அதை தரம் பிரித்து கொழுப்பை எடுத்து சத்துக்களை எடுத்து திரும்ப அதில் சத்தை போட்டு கொஞ்சம் கொழுப்பு போட்டு இப்படி பல விதமாக பண்ணுறாங்க. சரி, நேரடியாக நாங்கள் பால்காரங்கள்ட்டே வாங்குகிறோம், மாடு இருக்கிற வீட்டிலே பால் வாங்கி தான் நாங்கள் பசும்பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் பால் சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பால் எப்போ அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தோம் நம்ம அப்படின்னா 1930க்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பால் ஒரு உணவாக நம்ம முன்னோர்கள் அதை அவ்வளோவா பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் அதுலேருந்து தயாரிக்கிற மோர், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம். நம்ம முன்னோர்கள் 1930க்கு முன்னாடி வரைக்கும் பாலாகவே பயன்படுத்தினதில்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு அதோட தேவை இல்லை. ஏன்னா இப்போது நம்ம அதிகமாக ஏன் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு, அது பிறந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக பால் பத்தலை அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம அந்த பாலை பயன்படுத்த ஆரம்பித்தோம். பெரியவங்க டீ காஃபிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. இப்போ ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒன்று, வேலைக்கு போகிற பெண்களால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியல, அது ஒரு காரணம். இன்னொன்று, தாய்ப்பாலே இல்லை. இந்த 2 காரணங்களால் தான் குழந்தைங்க பெரும்பாலும் பசும்பாலை குடிக்க வேண்டியதாக இருக்குது. பெரியவங்க டீ காஃபி குடித்த பழக்கத்தினால இவங்க பசும்பால் குடிக்க வேண்டியதாக இருக்குது. 1930ல் இந்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு மசோதாவில் கட்டாயப்படுத்தி இந்த பாலை சேர்த்தாங்க. அது வரைக்கும் பால் ஒரு உணவு கிடையாது. 1930க்கு அப்புறம்தான் பாலை கட்டாய உணவாக்கி எல்லாரையும் பழக்கி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பாலே நமக்கு பெரும் பிரச்சனைகளை கொண்டாந்து விடுது. என்ன காரணம்னா நமக்கு சுத்தமான பால் கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் கம்பெனிகள் மூலமாக கிடைக்குது. இன்னொன்று, இப்போ புதுசாக வந்திருக்க ஜெர்சி மாடுடைய பசுவினுடைய பால், இந்த மாதிரி தரமில்லாத பால்கள் வரதுனால அது நமக்கு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா பால் செரிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு உடம்புக்கு சத்து கிடையாது. குழந்தைங்களுக்கு செரிக்குதே அப்படிங்கிறது அது வேறு. அவங்களுக்கு உறுப்புகள் நல்ல வேலை செய்யும், அதனால் அவங்களுக்கு செரிச்சிடும். அவங்களுக்கு இந்த மெட்டபாலிசன்ற இந்த வளர்ச்சிதை மாற்றம் நடக்கிறதுனால அவங்களுக்கு செரிச்சிடும், நமக்கு அது செரிக்காது. அதனால் பால் சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நேரடியாக பசும்பாலை வாங்குங்க. ஒரு முறையாவது காய்ச்சிட்டு குடிங்க. அது ஏன் காய்ச்சிட்டு குடிக்கணும்னா, நேரடியாக ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் போகிற மாதிரி ஒரு மாட்டின் பாலை காய்ச்சாமல் ஒருத்தர் சாப்பிடக்கூடாது. காரணம் என்னென்னா, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துடைய பாலை குடிக்கிறது அது சயின்ஸ்லேயே கிடையாது. ஏன்னா ஒரு சிங்கம் ஒரு புலியோட பாலை குடிக்காது, ஒரு ஒட்டகம் ஒரு நாய்கிட்ட போய் குடிக்காது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஆட்டுக்கிட்ட பால் வாங்கி குடிக்கிறது, மாட்டுக்கிட்ட பால் வாங்கி குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டான். இருந்தாலும் அந்த பால்களை ஒரு முறையாவது காய்ச்சிட்டு தான் குடிக்கணும். அப்படியே குடிக்கிறதுங்கிறது அதில் இருக்கிற சில நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத சில பொருட்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பசும்பால் குடிக்காதீங்க. அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு முறை காய்ச்சிட்டு குடிங்க கண்டிப்பாக. பாக்கெட் பால் அறவே பயன்படுத்தாதீங்க. என்ன காரணம்னா அதில் அந்த அளவுக்கு ரசாயனங்கள் கலக்கிறாங்க. இன்னும் நிறைய நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் கலக்கிறதா கூட சில நேரங்கள் செய்திகள் வர்றதுனால பாக்கெட் பாலை தவிர்த்துக்குவோம். நம்ம பால் கறவை பாலில் வாங்கி அந்த மாதிரி பால்களை பயன்படுத்திக்கலாம். இல்லைனாலும் கூட நெய், தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி பால்லேருந்து வர அந்த பொருட்களை பயன்படுத்தலாம். பால் தான் பயன்படுத்தக்கூடாது, இதையே பயன்படுத்தலான்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த நெய், தயிர், பால், வெண்ணெய், நெய், தயிர், வெண்ணெய் இதில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்கு